பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். நடைமுறைப்படுத்து போராட்ட தீபத்தை தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். முகாமாக ஒரு கோரிக்கையுடன் நிறைவேற்றாத நிலையில நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிச்சயமாக எங்களுடைய பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதியத்தை அறிவிப்பார்கள் என்று நாங்கள் காத்திருந்து இந்த நிலையில தொடர்ந்து போராடிய நாங்கள் இறுதியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆசிரியர் பல்வேறு நிலையில் அச்சுறுத்தப்படக்கூடிய நிலையில் பல்வேறு தொழில் ஏற்படக்கூடிய பிரதானமான இந்த பதவி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. ஆசிரியர்களை, அரசு ஊழியர்களை பாராமுகமாக 4 ஆண்டு காலமாக இந்த அரசு நடத்துகிறது. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசிற்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதை எங்களுடைய போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது பதவி உயர்வு, காலி பணியிடங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அங்கன்வாடி ஊழியருக்கும் நாகை அவுரி திடலில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 200க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு, அரசாணை எண் 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அதேபோல் மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதியின்படி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். 4 நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு அந்த 2004 முதல் 2006 வரை உள்ள காலத்தை காலமுறை ஊதியமாக மாற்றித்தர கோருதல், ஏறக்குறைய 30% மேல் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப கோருதல், பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே SMC என்ற பெயரிலும் கெஸ்ட் லெக்சரர் என்ற பெயரிலும் நியமனம் செய்யப்பட்டு நிரந்தர பணியிடம் இல்லாத அளவிற்கு இளைஞர்கள் தவிக்கின்றனர். அந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை, இழந்துவிட்ட கோரிக்கைகளை மீட்பதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கையாக இந்த உண்ணாவிரத போராட்டம் மயிலாடுதுறையிலே நடைபெற்று வருகிறது.